அது உங்க கையில தான் மாமா இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் சந்திரனும் சூரியனும் சனியோட மோதி ஏதோ பிரச்சனை பண்றாங்களாம். நம்ம வாழ்க்கையே பிரச்சனையில தானே இருக்கு. இதுல இவங்களே வேற தூக்கி சுமக்கணுமா என்ன? மாமா, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க மாப்ள. அடுத்த மாசம் பை எலெக்ஷன் வருது இல்லையா? நான் தான் எம்எல்ஏக்கு நிக்கிறேன். அபி தனியா எதுக்கு மாமா கஷ்டப்படணும்? எம்எல்ஏ சம்சாரமா நல்ல சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டுல நிறைஞ்சு கிடக்கிற காசெல்லாம் எண்ணி கணக்கு பார்த்தா போதாதான் மாமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாப்ள. ஆனா நீங்க லேட் பண்றதுதான் கொஞ்சம் தப்பு மாதிரி தோணுது மாமா. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்தமா பாரு, கிளப்பு, எம்எல்ஏ பதவி, சொத்து, சொகம் எல்லாமே இருக்கு என்னோட வாழ்க்கையில. அபி இல்லனா வெளிச்சமே இருக்காது மாமா. நீங்க சொல்றது சரிதான். உங்க வாழ்க்கையில வெளிச்சம் மின்னலை விட வேகமா வரும். எல்லாம் புரியுது மாப்ள. ஆனா நேரம்தான் கூடி வர மாட்டேங்குது. ஆமா, நேரம் அதுவா கூடி வராது மாமா. நாம தான் அதை கூட்டிட்டு வரணும். நேத்து நம்ம நாராயணன் கூட மறுபடியும் இந்த கணக்கு வழக்க பத்தி எல்லாம் கேட்டான். அரஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன். அவர் என் சொந்த மாமான்னு அதட்டி வச்சிருக்கேன். இத பாருங்க மாமா, எனக்கு நான் நினைச்ச நேரத்துல என் மனசுல நினைச்சது நடந்துட்டா போதும் மாமா. இல்லன்னு வைங்க மாமா, அப்படி நடக்காம போனதுக்கு காரணமான ஆளை கல்ல தூக்கி போட்டு கொல்ற அளவுக்கு எனக்கு வெறி வந்துடும். டேய் டேய், அவன் கழுத்தை மடக்கி போட்டு கொல்றான். அவன தள்ளி விடு, விதி போடு. மாமா, நீங்க அபி கிட்ட பேசிருங்க மாமா. ரொம்பலாம் டைம் எடுத்துக்காதீங்க. என்ன, ஒரு 2-3 நாளுக்குள்ள பேசிருங்க. சரி, வாங்க குஸ்தி போடலாம். வரீங்களா? ஐயோ தெரியாது மாப்ள. சரிங்க மாமா, நீங்க கிளம்புங்க. நான் எங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வரேன். வாங்க நாராயணா, போலாம். அபி, ஒர்க் முடிஞ்சுதா? இல்ல சார், இன்னும் கொஞ்ச நேரம் தான் டிசைனை முடிச்சிருவேன். சரி வாங்க, நம்ம லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணலாம். இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால என்ன அபி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். எடுத்துட்டு வாங்க. இல்ல சார், நான் வேலையை முடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடுறேனே. ஏன் அபி, இப்ப சாப்பிட்டா என்ன? இந்த வேலை உங்க மூளைக்குள்ளேயே உட்காந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்குமா? சரி, நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். பாருங்க. சார், எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேணாம் சார். ப்ளீஸ், நீங்க போய் சாப்பிடுங்க. எப்படி அபி, சிண்ட்ரெல்லா இங்க பட்னியா இருக்கிறப்போ என்னால மட்டும் எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? என்ன உங்க பாஸா பார்க்காதீங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டா பாருங்க. என்கிட்ட எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? என்ன அபி, ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல சார், வாங்க போய் சாப்பிடலாம். ஷியோர். அப்புறம் உங்க மூளைக்குள்ள உட்காந்து வேலை எதுவும் தொந்தரவு பண்ணாதே. இல்ல சார். அப்போ ஓகே, கம் லெட்ஸ் கோ. வாங்க கொடுங்க, வாங்க போலாம். சார், ஓகே சார். அபி, உங்க டிஃபன் பாக்ஸ் கொடுங்க. சார், என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? லெமன் சாதம் சார். ஓ, நீங்களே பண்ணதா? நானே செஞ்சேன். சரி கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். டெய்லி எனக்கு எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. யாராவது பர்சனலா சமைச்சு தந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லட்சுமி அக்கா, இங்க வாங்களேன். வரேன் சார். இன்னைக்கு உங்க சமையல சாப்பிடுற தண்டனையை அபி கொடுத்துருங்க. அபி, அதை ஓபன் பண்ணுங்க, கொடுங்க.
உருளைக்கிழங்கு வித் லெமன் ரைஸ் ரெண்டும் பெஸ்ட் காம்பினேஷன். நம்ம 2 பேர் மாதிரியும் இல்ல. சார், அது அவசரத்துல சமைச்சது, உப்பு சரியா இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. கொஞ்சம் கொடுங்க சார், நான் சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுக்குறேன். அபி, உண்மையாவே சொல்றேன், செம்ம டேஸ்டா இருக்கு. ஐ ஜஸ்ட் லவ் இட். நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க. உங்க தையல் மாதிரியே உங்க சமையலும் செம்ம பிரமாதமா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க அபி. நான் லட்சுமி அக்கா சமையலை பத்தி சும்மா கிண்டல் தான் பண்ணேன். அவங்களும் சூப்பரா தான் சமைப்பாங்க. நீங்க நம்பி சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன் சார். ஆனா அதுல சரியா உப்பு கூட செக் பண்ணி பார்க்காத சாப்பாடு, அது பிரமாதமா இருக்குன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அபி, நான் ரொம்ப ஃபுட்டி. நல்லா சாப்பிடுவேன். தேடி தேடி போய் சாப்பிடுவேன். என் மேல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்க மேல நீங்க சுத்தமா சந்தேகப்பட வேண்டாம். நல்லா சமைச்சிருக்கீங்க. வேணா செக் பண்ணி பாக்குறீங்களா? ஆ ஆ ஆ. இந்தாங்க. அபி, இது என்ன கோவில் பிரசாதமா? பணிவ கை நீட்டி வாங்குறீங்க. ஆ காட்டுங்க. ஆ காட்டுங்க. ஆ. இந்தாங்க. இப்ப நம்புறீங்களா நீங்க சமைச்சது நல்லா தான் இருக்குன்னு? மா, வாங்கம்மா. அபியோட ஸ்பெஷல் லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். No, no, no. No thanks. You carry on. அபி, ஏன் எந்திரிச்சிட்ட? உட்காந்து சாப்பிடு. ம். அசோக், சாப்பிட்டு முடிச்சிட்டு மேல வரியா? கொஞ்சம் பேசணும். ஷூர்மா. ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லுங்க, நான் இப்பவே வரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டு முடிச்சிட்டே வா. ஓகேம்மா. ம். அபி, நீங்க சாப்பிடுங்க. ஆ. அபி, உங்களுக்கு சாப்பிடுறது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நானே உங்களுக்கு கூட்டி விடுறேன். இல்ல சார், நான் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி இருக்கு எங்க வீட்டு சாப்பாடு? ராஜகுமாரன் அரண்மனையில விருந்து நல்லா தானே சார் இருக்கும். அபி, இது ரொம்ப சாதாரணமான சாப்பாடு தான். சண்டேனா இதுவே இன்னும் ஸ்பெஷலா பண்ணுவாங்க. பட் உங்க லெமன் ரைஸ்க்கு முன்னாடி எந்த ஸ்பெஷலும் நிக்கவே முடியாது. அவ்வளவு சூப்பரா இருக்கு. பேசாம உங்களை இங்கே கட்டி போட்டு டெய்லி லெமன் ரைஸ் செஞ்சு தர சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு பிரமாதமா இருக்கு அபி. உங்களுக்கு சாப்பிடுறது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நானே உங்களுக்கு கூட்டி விடுறேன். இல்ல சார், நான் சாப்பிட்டுக்கிறேன். மா, மே கம் இன்?